ரஷ்யா தொடர்ந்து லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பல பகுதிகளை நடத்திட்டு இருக்காங்க. முதல்லாம் செய்திகள்னா உக்ரைன்ல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் அப்படிங்கிறதோட பார்த்தோம். இப்பெல்லாம் ஒரு ஒரு பகுதிகளிலும் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக். உதாரணத்துக்கு கர்கிவ். அதாவது இந்த தாக்குதல் போன பதிவுல பார்த்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா அது ரிவெஞ்ச் அட்டாக். இதுக்கு அடுத்த கன்சிக்யூட்டிவ் அட்டாக் ஜூன் 7 அதிகாலை உக்ரைனோட நேரப்படி செகண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு 205 ட்ரோன்கள் கிட்டையும் 9 மிசைல்களையும் பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இல்ல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் அப்படிங்கிறது பெருமளவுல பாதிப்படைஞ்ச பகுதி அப்படின்னா கர்கிவ். கர்கிவ்ன்றது ஃப்ரண்ட்லைன் டவுனா இருக்கு. அதுவும் மிக முக்கியமான ஒரு டவுன். ஒரு காலத்துல உக்ரைனுக்கு கேபிட்டலா இருக்கக்கூடிய ஒரு டவுன் முன்னாடி இருந்துச்சு. பட் ஆனா இதுக்கப்புறமா கீவ மாத்திருந்தாங்க. உக்ரைன் வந்து கீவ் மாத்திருந்தாங்க. பட் ஆனா கர்கிவ்ன்றது ரொம்ப பெரிய டவுன். லாஜிஸ்டிக்கல் ஹப். கர்கிவ் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனை இந்த ஹிட்லர் வாரா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வாரா இருக்கட்டும், வேர்ல்டு வார் 1 இருக்கட்டும், எல்லாமே இந்த கர்கிவ் பகுதி வந்து யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ அவங்களால ஓவர் ரைட் பண்ண முடியும். லுஹான்ஸ்க், டொனெட்ஸ்க். அதாவது பின்புறமா வந்து அடிக்க முடியும். இந்த பகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. அது இப்போ உக்ரைன் கிட்ட இருக்கு. அதை பிரேக் பண்ணதுக்கு இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அங்க ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பஃபர் ஆபரேஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா? மேபி இருக்கலாம். இந்த கர்கிவ்ல மட்டுமே பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அந்த லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா 40 வெடி விபத்துகள் கேட்டிருக்கு அப்படிங்கிற லோக்கல் சோர்சஸ் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. கரும் புகை சூழ மிக பெரும் தாக்குதல் கர்கிவ் பகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ரஷ்யா கிட்ட கேட்டா அங்க ஃபுல்லா ஆயுதங்கள் இருக்குங்க. ஃப்ரண்ட்லைன் டவுனு பெருமளவுல தடுக்கிறதுக்காக வீரர்கள் ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தாங்க. நாங்க அடிக்கணும் அப்படின்னு ரஷ்யா தரப்பு சொல்றாங்க. உக்ரைன் தரப்புல இல்ல அதெல்லாம் பொதுமக்கள் வாழும் பகுதி அப்படிங்கிறாங்க. அதைத்தாங்க நாங்களும் சொல்றோம். கேடயமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது போல மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாங்க. இதை எப்படி இருதரப்புலையும் சொல்லக்கூடிய தகவல் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. நீங்க தான் அலசி ஆராய்ந்து எது சரியா இருக்கும் அப்படின்ற முடிவுகள் எடுத்துக்கணும். அது கூடவே சேர்னிகிவ் பகுதியிலும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மக்கள் வரும் குடியிருப்பு பகுதி ஹைரேஸ் பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்ததுல இடிபாடுகள்ல மக்கள்லாம் சிக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல வந்துட்டு இருக்கு. இதுவும் ஃப்ரண்ட் லைன் டவுன் தான். ஏன்னா பிரியான்ஸ்க் பயில தாக்குதல் பண்றாங்க இல்லையா? சோ அதனால பிரியான்ஸ்க் பயில இருந்து சேர்னிகிவ் பகுதி, கர்ஸ்க்ல இருந்து சுமி, பெல்கிராட் பகுதியில இருந்து கர்கிவ். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட்ஸ். சோ அதுல மாறி மாறி தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்போ ரஷ்யா பஃபர் ஆபரேஷன் பண்றாங்கன்னா இந்த சேர்னிகிவ், சுமி, அதுக்கப்புறம் கர்கிவ் இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாதான் உக்ரைனோட ட்ரோன்களை உக்ரைன்லயே வச்சு வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்ல எதை குறி வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் குறி வச்சு அடிச்சுக்கிறாங்க. நீங்க எப்படி எங்களோட இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் குறி வச்சு அடிக்கிறீங்களோ அதே போல நாங்களும் உங்களோட இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டியை குறி வச்சு அடிப்போம் அப்படிங்கிறதுல ரஷ்ய தரப்புல இருந்து மிக பெரும் தாக்குதல் எடுத்திருக்காங்க. இந்த தடவை குறி வச்சிருக்கிறது பால்டோவா, அதுக்கப்புறம் டினிப்பர். சோ இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு உக்ரைன் தரப்புல இருந்தே சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பகுதிகளை தான் உக்ரைனுக்கு வேணுங்கிற ஆயுதங்களை உற்பத்தி பண்றதுக்கு பல நாடுகளும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிரான்ஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான செபாஸ்டியன் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. உக்ரைன்லேயே ட்ரோன்களை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது போல. ஸோ ட்ரோன்கள் மிக பெருமளவுல தேவைப்படுது. ட்ரோன் பற்றாக்குறை உக்ரைனுக்கு இருக்கு. ஸோ இந்த சமயத்துல ட்ரோன் அதிக அளவுல உற்பத்தி பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபேக்டரி சப் பண்றேன்னு ஆகணும். ஃபேக்டரி சப் பண்றேன்னு ஆகணும்னா முதல்ல அண்டர் கிரவுண்ட்ல சேஃபா ஒரு ஃபேக்டரியை உருவாக்கணும். அந்த ஃபேக்டரிக்கு வேணுங்கிற எலக்ட்ரிசிட்டி சப்ளைய சூப்பரா வச்சுக்கணும். அதுக்கு வேணுங்கிற உதிரி விபாகங்கள் வேணும். ஸோ இது எல்லாமே கண்டினியூஸா அதுக்கான சப்ளை பாத்த வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தா மட்டும்தான் உக்ரைனால ட்ரோனு, மிசைல் எல்லாத்தையும் உருவாக்க முடியும். இல்லைன்னா மேற்குலக நாடுகளை நம்பிதான் இருக்கணும். ஆனா சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் என்னவா இருக்குன்னா இதெல்லாம் ஒரு சும்மா டம்மி டீக்காய்ங்க. உக்ரைன்ல எதுவுமே இருக்காது. ஒரு வேலை அப்படியே பெருசா எல்லாம் செக்யூர் பண்ணி வச்சாலும் ஒரு ஓஷனிக் போட்டாலும் எல்லாம் குழம்பு மாதிரி அப்படியே பொசுக்கி விட்டுருவாங்க. ஸோ அதனால இதெல்லாம் டீக்காய் தான். மேற்குலக நாடுகள் தான் தயாரிக்கும். பட் ஆனா இது போல ஃபேக்டரி இருக்கு. நாங்க இங்கிருந்து செய்யறோம்னு சொல்லி ஒரு பின்பத்தை உருவாக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கல ரூம்பர்கள் வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியும் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேற்குலக நாடுகள் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம அப்படியே களத்துக்கு வந்துட்டோம்னா ஏன்னா தாக்குதல் பெருமளவு நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது களத்துல வந்துட்டோம் அப்படின்னா சுமி பகுதியில மேலும் 2 செட்டில்மெண்ட் வந்து பண்ணா ரஷ்யா அவங்க கட்பாட்கள் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. உக்ரைனோட மீடியாக்கள் அதுவும் டீப் ஸ்டேட். டீப் ஸ்டேட்டுங்கிறது உக்ரைனோட கவர்மெண்டோட லிங்க் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த ஏன்னா இவங்க தினம் மேப் அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்ப இவங்க தரப்புல இருந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப 2 செட்டில்மெண்ட் அதாவது மேப் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். கிந்தரனெவ்கா அப்புறம் ஒலிஷ்னியா ஸோ இந்த பகுதிகளை ரஷ்யா அவங்க கட்பாட்கள் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? உறுதிப்படுத்தப்படலாம். இப்போ உக்ரைனே வந்து பாத்தீங்கன்னா அதை உறுதிப்படுத்திக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்த 2 செட்டில்மெண்ட் ரஷ்யா அவங்க கட்பாட்கள் எடுத்துக்கிறாங்க.
அடுத்தது வேக்னார் படை. இந்த வேக்னார் படை மாலில 3 வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. பெருமளவுல ஆபரேஷன்ல ஈடுபட்டு சில தீவிரவாதிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம் போராடி எல்லாத்தையும் மீட்டு மாலி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதே தீவிரவாத தாக்குதல் புர்கினா ஃபாசோ, நிஜர்ல இருக்கு. அந்த இடத்துல உதவி பண்ணிட்டு இருக்கிறது வேக்னார் கிடையாது, ஆப்பிரிக்கா கர்ப்ஸ். அது வேற ஒரு அமைப்பு. ஏன்னா எல்லாமே ரஷ்யாவோட அமைப்பு தான். இப்போ இங்க இருக்கக்கூடிய வேக்னார் படை வந்து பாத்தீங்கன்னா மாலில இருந்து வித்ட்ரா பண்றாங்க அப்படிங்கிறது போல வந்து பண்ண ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கு. சைட்ல லோடா இருக்கும். இது போட்டது மட்டும் இல்லாம இன்னொருத்தர் வந்து உட்காந்து சில பல விஷயங்கள்லாம் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, போதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தணும், அதிகமா ரெஸ்ட் எடுத்தாச்சு, போக வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இந்த வீடியோ பதிவுகள் வரும்போது அடுத்தது ஓகே வேக்னார் படைகள் களத்துக்குள்ள என்ட்ராக போறாங்க. இத்தனை நாளாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப வேக்னார் படைகள் என்ட்ராக போறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்க சேச்சன் சொல்லிட்டு, சேச்சன் அதாவது இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலயும் பிரிகேடு அந்த ரஷ்யாவுக்குள்ள ஏகப்பட்ட ஸ்டேட்னு சொல்ல முடியாது, நாடுகள்னு வச்சுக்கலாம். ஏன்னா பல நாடுகள் சேர்ந்தது ரஷ்யன் ஃபெடரேஷன், ரஷ்யன் பேரரசு, கத்தரிஸ்தான், ரிபப்ளிக் ஆஃப் ஸ்பர்கா, ஸோ இது போல நிறைய இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க ட்ரூப்ஸ் அனுப்பியிருந்தாங்க. ஒரு ஒரு பகுதிகளில் அவங்க இருந்து அந்த இடத்துல அவங்களோட கமாண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல பெருமையா நாங்க பெருசு நீங்க பெருசுன்னு அதுங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. அந்த டைம்ல தான் பிரிகோஜினி அவர்கள் காலத்துல சண்டை நடந்தது. இதெல்லாம் நம்ம அப்ப தெளிவா பார்த்திருப்போம். தத்ரிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து தோத்துருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருந்தா பிரிகோஜினி அவர்கள் சண்டை பிடிச்சி களங்கம் உண்டாக்குனாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த டைம்ல தெளிவா பார்த்திருப்போம். தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம். இப்போ அதோட பிரச்சனைகள்லாம் ஆகக்கூடாதுன்றதுக்காக பிரிச்சுட்டாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. குரூப் ஆஃப் ஃபோர்சஸ் சவுத், குரூப் ஆஃப் ஃபோர்சஸ் சென்டர், குரூப் ஆஃப் ஃபோர்சஸ் நார்த் அப்படிங்கிறது போல தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்படி பிரிச்சதுனால அங்கங்க இருக்கக்கூடிய அமைப்பு அந்த கமாண்டர்ஸ் இவங்களா இருப்பாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வேக்னார் வந்தாலுமே அந்த ராணுவத்தோட இணைஞ்சுதான் செயல்படுவாங்களே தவிர இவங்க முன்னாடி பிரிகோஜினி அவர்களோட வார் ஸ்ட்ராட்டஜியே தனியா இருக்கும். ஒரு ஒரு பில்டிங் பை பில்டிங்கா எப்படி சண்டை பிடிக்கணும் அப்படிங்கறத அவங்களே யோசிச்சு என்ன வேணுங்கிறத சப்மிட் பண்ணுவாங்க ராணுவத்துக்கிட்ட. அந்த ராணுவம் அவங்களுக்கு ஆயுதம் கொடுப்பாங்க. ரஷ்ய ராணுவம் ஆயுதம் கொடுத்துருவாங்க. இவங்க அந்த ஆயுதங்களை வச்சு சண்டை பிடிச்சி ஜெயிப்பாங்க. ஒரு ஒரு பகுதிக்கும் போவாங்க. இப்போ அந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல. பட் ஆனா ஒரு வேலை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல சீனே வேறையா இருக்கும். ஏன்னா இவங்களோட ஃபைட்டிங் ஸ்ட்ராட்டஜியே வேறையா இருக்கு. இந்த பிரிகோஜினி அவர்களோட ரொம்ப இம்ப்ரெசிவான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஏன்னா ஒரு பில்டிங் இருக்குன்னா சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எல்லா ஜன்னல் கம்பளி எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வெடிமருந்துகள் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த பப்ஜி விளையாண்டிங்கன்னா தெரியும், கேம்பிங் அடிப்பாங்க தெரியுமா. ஸோ அதுக்குள்ள அடிச்சு வச்சிருந்தாங்க இந்த பக்முட் பகுதியில், பேட்டில் ஆஃப் பக்முட். அந்த டைம்ல நம்ம தெளிவா பார்த்திருப்போம். ஸோ ஒரு ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கேம்பிங் அடிச்சிருப்பாங்க. உக்ரைனோட வீரர்கள் ஒரு ஒரு பில்டிங்லயும் இருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல இருந்து வந்தா எங்க வெடி விபத்து நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். பிரிகாஷன் அவர் என்ன செய்வாரு, டேங்கை வச்சு நான் போறேன்டா ஒரு ஓட்டை அப்படிங்கிறது போல ஒரு டோரை உருவாக்குவாரு. டேங்க் வச்சு ஒரு அட்டாக் பண்ணும்போது ஒரு ஓட்டை விழுகுமா, ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ். அது வழியா தான் ரஷ்யர்கள் என்டர் ஆவாங்க. அதுக்குள்ள போய் அதாவது ரஷ்யா வேக்னர் படை. ஸோ அவங்களோட ஃபைட்டிங் ஸ்ட்ராட்டஜியே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஒரு கம்பெனியா வந்து பண்ணா ரெண்டு பேர் தனித்தனியா போய் ஒரு ஒரு இடத்துல அட்டாக் பண்ணணும்னு. ஸோ அதெல்லாம் நம்ம தெளிவா அந்த டைம்ல பார்த்துருப்போம். நான் சும்மா ரீகால்க்காக சொல்றேன். அவங்களோட ஃபைட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த டைம்ல அந்த மாதிரி இல்ல. ஆனா சேச்சன் ரிப்பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியனோட படைகளோட கர்ஸ்க் பையில சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது என்டையரா டிஃப்ரெண்டா இருந்தது. இங்க களத்துல எஸ்எம்ஓ ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஜோன் சொல்லுவாங்க. அதாவது லுஹான்ஸ்க், டொனெஸ்க், கெர்சனு, கிரீமியா இந்த பகுதியில சண்டை பிடிக்கிறவங்களுக்குலாம் இந்த நார்த்து சவுத்து இது போல தனியா பிரிச்சு கமாண்ட் இருந்தது. பட் அங்க வந்து தனியா தான் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நார்த் கொரியா ட்ரூப்ஸ், சேச்சன் ரிப்பப்ளிக் இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ஏற்பட்டு அதுவே கொஞ்சம் சிக்கலா இருந்தது. அவங்க 2 பேர் இணைஞ்சு செயல்படுறதுக்கு. ஏன்னா மொழி பிரச்சனை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அவங்களாம் இணைஞ்சு செயல்படுதான் இப்போ கர்ஸ்க்ல ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வேக்னர் படைகள் வராங்க அப்படின்னா எந்த பகுதி ஒருவேளை பஃபர் ஆபரேஷனுக்கு உள்ள இறக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இப்போ ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டவுன்ஸ் இருக்கு, பெரிய பெரிய சிட்டிஸ் இருக்கு. பேட்டில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. மேபி பேட்டில் ரொம்ப இன்டென்ஸா இருக்கு, ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் பேட்டில் நடக்குதுன்னா கண்டிப்பா வேக்னர் ட்ரூப்ஸ் வருவாங்க. மேபி இந்த பஃபர் ஆபரேஷன் அமைக்கிற வரைக்கும் இண்டிவிஜுவலா இந்தாப்பா உனக்கு வேணுங்கிறத கொடுக்குறோம் நீ போய் செஞ்சுக்க அப்படிங்கிறது போல முன்னாடி மாதிரியே செய்வாங்களா, இல்ல ராணுவத்தோட இணைஞ்சுதான் செய்ய வைப்பாங்களா, இல்ல சேச்சன் கூடயும் நார்த் கொரியன் ட்ரூப்ஸோட இணைஞ்சு செயல்படுவாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது கூட ஆப்பிரிக்கால இருந்து வேக்னர் படையோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு சில நபர்கள் வரலாம் மாலில இருந்தும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வேக்னர் படைகள் வராங்கன்னா எந்த பகுதியில வந்து களமிறங்குறாங்க, என்ன பஃபர் ஆபரேஷனுக்கு இறங்குறாங்களா, இல்ல பக்ரோஸ்க் பேட்டிலுக்கு வராங்களா, என்னென்ன பார்த்தலாம். ஏன்னா இம்பார்ட்டன்டான பேட்டில்ஸ் இது எல்லாமே.
அன்டேமேஜ்டா எடுக்கணும். இந்த சிட்டீஸ்லாம் பக்முட் எடுத்தாங்களே, அது ஃபுல்லாவே பெரும்பாலும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாம இருந்தது. ஏன்னா ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் பேட்டர்ன்ங்கிறது அப்படிதான் நடக்கும். ஸோ அது போல தான் எங்க பக்ரோஸ்க்குலாம் நடக்க போதா? இல்ல எப்படி என்ன ஏதுங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு மீடியாக்கள், அதுவும் குறிப்பா அமெரிக்காவோட மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஒரு ஆப்பரேஷன் இந்த ஸ்பைடர் வெப் பண்ணாங்க இல்லையா? உக்ரைன். அதே போல நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. நடக்குதா? என்ன ஏதுங்கிறது பார்த்தலாம். ஒரு செஞ்சுட்டாங்க. அது தொடர்ந்து செய்றாங்க அப்படின்னா, ஏன்னா ரஷ்ய தரப்புல இழப்பா? எங்களுக்கா? ஸ்க்ராட்ச் தாங்க ஆச்சு. அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவோட டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. அது ஒரு பெரும் இழப்பு மாரி இல்ல எங்களுக்கு. எல்லாம் காயலாங்கடைக்கு போட வேண்டியது சேர்த்து வச்சிருந்தோம். அத வந்து அடிச்சு போட்டு எல்லாம் இழந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்க்ராட்ச் தான். அதே நாங்க வச்சிருந்தோம். உதிரி பாகங்களுக்காக வச்சிருந்தோம். அது மேல வந்து அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அடி விழுந்திருக்கு. பட் அதையவே திருப்பி ரிப்பீட் பண்றாங்க அப்படின்னா, என்ன மாரியான ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு தெரியல. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன பண்ணிக்கிறார்ன்னா, திருப்பி ஒரு விளாக் ரெகுலரா வருவார் இல்லையா? ஸோ இந்த விளாக்ல என்ன சொல்லிக்கிறார்ன்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இருக்கார் இல்லையா? டைம் வாங்கிட்டு இருக்காரு. அடிக்கிறதுக்காக டைம் வாங்கிட்டு இருக்காரு. விடக்கூடாது. அப்படின்னா, போய் பேசி சீக்கிரமா பிரச்சனைய முடிச்சிடலாம்ல. ஏன்னா மெமராண்டம் குடுத்திருந்தாங்க. அந்த மெமராண்டம் படிச்சு பார்த்துட்டு முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அத ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கறத ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப ஆன் உக்ரைனியன் டெர்ம்ஸ் தான் நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னா, அது ரஷ்யா ஒத்துக்க மாட்டாங்க. அ அமெரிக்கா என்ன சொல்றாங்க? ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனைய பேசி முடிக்கிறதுக்கான அ ஒரு சமிகைகள் எனக்கு தெரியல அப்படின்னா, மேபி ரஷ்யாக்கு அழுத்தங்கள் குடுப்பேன். நான் அந்த டூல யூஸ் பண்ணுவேன். ஆனா, அவங்க பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். ரஷ்யாக்கு அழுத்தங்கள் குடுக்க மாட்டேன் அப்படிங்கறத சொல்றாரு. பேசிட்டே இருங்க. பிரச்சனைய முடியும். ஏதோ ஒரு கட்டத்துல முடியும் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் நம்புறாரு. ஜெலன்ஸ்கி அவர் என்ன செய்றாரு? என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்படி நம்புறது தான் புட்டின் அவர்களுக்கு டைம். அந்த டைம் கிடைக்க கிடைக்க முன்னேறிட்டே இருக்கிறாங்க களத்துல அப்படிங்கிறது போல. அப்ப ரஷ்யா சொல்ற மாரி கேட்டுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க சண்டை பிடிப்போம் அப்படிங்க. அதுக்கான ஆயுதங்கள் இருக்கான்னா, இல்ல அப்படிங்கிறாங்க. நடந்தது நடந்து போச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னா, யாராவது ஒரு சைடு கொஞ்சம் விட்டு குடுத்து போனா தானே ஆகும். அது விட்டு குடுத்து போக மாட்டேன் அப்படிங்கிற நாட்டோட சேர்ந்தே தீருவேன் அப்படிங்கிற இருந்தாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிவுக்கு வரப்போறது கிடையாது. என்ன நடக்க போகுது? தொடர்ந்து நடக்க போகுதா? இல்ல பிரச்சனை முடியுமா? என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தரலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.